Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 25 டிப்ஸ் நம்ம என்னன்னா மணி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே டு டே லைஃப்பில் நம்ம சில எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி கட் டவுன் பண்ணிட்டு எப்படி முடிஞ்ச அளவுக்கு மணி சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் 25 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ப்ளஸ் 5 பாயிண்ட்ஸ் போனஸாக கொடுத்துருக்கேன். வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட் போடாமல் இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணுற ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே பட்ஜெட் போடுவோம். பட் சம்டைம்ஸ் அந்த பட்ஜெட் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாத மாதிரி நம்ம ஒன்று போட்டிருப்போம், இன்னொன்று நடந்துக்கிட்டு இருக்கோம், கண்ட்ரோலே இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ்லாம் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் லைக் ரெண்ட் ஆர் இஎம்ஐ, அப்புறம் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் ஆர் கிளாஸஸ்க்கு, அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி பில்ஸ், இதெல்லாமே ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டானது. அதனால அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு அது தனியாக எடுத்து வச்சுருங்க. பட் மந்த்லி நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், கிராசரி பில்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீக்லி பட்ஜெட்டாக போட்டுக்கோங்க. மந்த்லி போடாமல் வீக்லி போடுங்க. இந்த வீக்குக்கு நான் $200 $300 நான் பே பண்ணலான் இருக்கேன். இது தாண்டி போச்சுன்னா காரணம் என்ன அப்படின்றத பாருங்கள். இதுக்கும் மேலே எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா, அதாவது எந்த இடத்துல தப்பு ஆகுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தனியாக ஒரு நோட் எடுத்துக்கோங்க. டெய்லி நீங்கள் என்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத நோட் டவுன் பண்ணுங்க. அது வெறும் $1 இருந்தாலுமே கூட நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ் ஒரு டேஸை நீங்கள் வந்து ரெவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஏதோ ஒரு டேயில் வந்து நிறையா பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு டேயில் பண்ணாமலே இருந்திருப்பீங்க. ஸோ 2 டேயில் நீங்கள் உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றது கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ். நம்ம டிவியில் வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ எதுக்கு வாங்கி வச்சுருப்போனே தெரியாது. வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா ஒரு 6 சப்ஸ்கிரிப்ஷன் கூட வச்சுருப்போம். ஆனால் அது உட்காந்து பார்க்க நேரம் இருக்காது. ஏன்னா எந்நேரமும் நம்ம ஃபோனில் தானே இருக்கோம். ஸோ அப்புறம் எதுக்கு அந்த டிவியில் அத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம அதுக்கு பே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்கன்னா அதை கம்மி பண்ணுங்கள். இல்லை ஒரு மாதம் நீங்கள் எந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் இல்லாமலே இருந்து பாருங்களேன். கண்டிப்பாக இன்னொரு ஆப்ஷன் நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா அங்கே யூடியூப்னு ஒன்று இருக்குன்றதுனால. ஸோ யூடியூப்லேயே வந்து மூவிஸு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது மூவி பார்க்கணும், இல்லை உங்களுக்கே மூவி ஏதாவது பார்க்கணுன்னா உங்களோட ஏரியாவில் இருக்க லைப்ரரிக்கு போங்க. அங்கே வந்து நிறைய டிவிடி சீரீஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை ரெண்ட் பண்ணி, அதாவது நீங்கள் அதுக்கு பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீ. 1 வீக்குக்கு நீங்கள் எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஷாப்பிங் போகும்போது ஒரு செக்ஷன் எப்போவுமே வான்னு கூப்பிடுமே, அதுதான் கிளியரன்ஸ் ஆர் சேல் செக்ஷன் இருக்கு இல்லையா? அது பக்கம் மட்டும் தவறி மட்டும் போயிடாதீங்க. போனீங்கனாலுமே வந்து ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் கிளியரன்ஸில் போய் எடுக்கிற ஐட்டம் ஒரு 2 வாட்டி இந்த பொருள் நம்மளுக்கு தேவையா அப்படின்ட்டு கேட்டாலே தெரிஞ்சிடும். உங்கள் மனசாட்சியே அதுக்கு பதில் சொல்லிடும். ஸோ அதனால் கிளியரன்ஸ் செக்ஷனில் போகிறீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷ் லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா? அதில் இருக்கிற ஐட்டம் ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஐட்டம் அங்கே இருக்குது. உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு, உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வாங்க. இல்லைன்னா ஜஸ்ட்டு அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது நல்லா. அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஹாபியாவது இருக்கிறது நல்ல விஷயம். இது வந்து நிறையா நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண, இல்லை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, நம்மளே என்கரேஜ் பண்ணுறதுக்குலாம் ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஹாபிஸ் வச்சுக்கோங்க. பட் ஹாபிஸுமே பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பான ஹாபிஸாக எடுத்துக்கோங்க. அதாவது இன்எக்ஸ்பென்சிவான ஹாபிஸாக எடுத்துக்கோங்க. எக்ஸ்பென்சிவ் ஹாபிஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் சில பேருக்கு மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் ரிலீஸ் ஆக தேட்டர்ஸும் போய் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனும், டிவியில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் வாங்கி வச்சுப்பாங்க. அங்கேயும் பே பண்ணுவாங்க, இங்கேயும் பே பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் உங்கள் ஹாபிக்காக நீங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் உங்கள் பாக்கெட்டில் இருந்து மணி போகாத மாதிரியான ஹாபிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு நீங்கள் ஒரு புக் ரீடராக இருந்தீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் வந்து லைப்ரரிக்கு போயிட்டு நீங்கள் எவ்வளோ நாளும் புக்கு பாரோ பண்ணி நீங்கள் படிச்சுட்டு திரும்ப கொடுக்கலாம். ஸோ புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் சரி, இல்லை உங்களுக்கு நாலேஜும் சரி, அது வந்து மல்டிப்ளையே தான் ஆகுமே தவிர்த்து குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பெஸ்ட்டு ஹாபி இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண, அதாவது எனக்கு தோன்றது இல்லை நான் பண்ணுறது சொல்கிறேன். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட ஜிம்மில், உங்கள் லோக்கல் ஜிம்மில் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போனாலும் போய் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, உங்களோட ஹாபியும்
நல்லா பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஆகுற மாதிரி தான் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பெருசாக பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அகைன் நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவில் இருக்கிற லைப்ரரியில் நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கினா மட்டும் போதும். அங்கேயே ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்கும். லைக் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது வந்து செஸ் கிளப், அப்புறம் புக் கிளப், அப்புறம் புக் ரீடிங், ஸ்டோரி டெல்லிங் கிளப்னு ஏகப்பட்ட லெகோ கிளப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எவ்ரி வீக் வந்து எவ்ரி டே அந்த ஒரு வீக்கில் ஒரு கிளப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ் எப்போலாம் போர் அடிக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களும் நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா என் பையனை நான் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாலாம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் உள்ளே போயிட்டோன்னா மினிமம் நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸாவது அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வரோம். அவ்வளோ நல்ல பிளேஸ் லைப்ரரி. கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கிட்ஸை நீங்கள் லைப்ரரிக்கு தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். அடுத்ததாக வந்து ஷாப்பிங்க்கு வருவோம். ஸோ எவ்ரி வீக் நம்ம வந்து கிராசரி ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் 2 பொருள் இருக்கணும். ஒன்று வந்து ஷாப்பிங் பேக், நிறைய ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ண சொல்லி பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்ல விஷயம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் மெயினாக வந்து லிஸ்ட்டு. நீங்கள் என்ன அந்த வீக்குக்கு வாங்கணும்னு நினைக்கிற லிஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த லிஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக எந்த கடைக்குமே போகாதீங்க. அந்த இம்பல்சிவ் பையிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து நமக்கு தேவையே இல்லாத பொருட்கள் தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். ஸோ அதில் எஸ்கேப் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டுமே எவ்ரி வீக் நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா எவ்ரி வீக் உங்கள் பேண்ட்ரியை செக் பண்ணுங்கள், என்ன பொருள் எவ்வளவு இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் திரும்ப ஒரே பொருளை வாங்கி வச்சு அதை செஞ்சு போர் அடிச்சு அதெல்லாம் வேண்டாம். ஸோ அதனால் கடைக்கு போகும்போது உங்கள் 2 கையில் ஒன்றுத்தில் வந்து பேகு, இன்னொன்றுத்தில் வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க. அடுத்து நம்ம இப்போது ஷாப்பிங் போயிட்டோம். அங்கே வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் பொருட்கள் தான் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டோட பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் வேல்யூ, இதெல்லாம் ஜென்ரிக் பிராண்டு. கிரேட் வேல்யூ வந்து வால்மார்ட்டோடது, அதுக்கப்புறம் 360 வந்து ஹோல் ஃபுட்ஸோடது, கிர்க்லேண்ட் வந்து காஸ்கோடது. ஸோ இந்த பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொருள் வேற இன்னொரு பிராண்ட், அதாவது இன்னும் எஸ்டாப்ளிஷ்டான பிராண்ட் இருக்கும். ஸோ அந்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மியானதாக இருக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரிக் பிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால வந்து குவாலிட்டியில் ஏதாவது அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு வந்து ஆகிற எக்ஸ்பென்சஸ், இப்போ ஒரு ப்ராடக்டோட எக்ஸ்பென்ஸுன்றது வந்து எப்போவுமே ஜஸ்ட்டு வந்து இதோட ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஆப்ரேஷனல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட்டு கிடையாது. நீங்கள் என்னைக்காச்சும் கிரேட் வேல்யூக்கு இல்லை 360க்கு கிர்க்லேண்டுக்குலாம் வந்து நீங்கள் ஆடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க அதுக்கு காஸ்ட்டு பண்ண மாட்டாங்க, அதுக்கு மார்க்கெட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மெயினான காஸ்ட் வந்து இதில் கிடையாதுன்றதுனால இந்த பொருட்களோட விலை, ஜென்ரிக் பிராண்ட்ஸோட விலை எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பிராண்டை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க, தாராளமாக வாங்கலாம். அதுக்கு அந்த ப்ரைஸை வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஜென்ரிக் பிராண்ட்ஸ்க்கு போங்க, நீங்கள் நிறைய மணி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம், இப்போ நீங்கள் பொருட்கள்லாம் கடையில் வாங்கிட்டீங்க. ஸோ எவ்ரி பர்ச்சேஸ் உங்களோட பில்லை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அப்போவே பாருங்கள். கடையில் வந்து நீங்கள் காரில் லோட் பண்ணிடுறீங்களா பொருட்களை, காரில் உட்காந்துட்டு பில்ஸை உடனே நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். என்ன பொருள் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள், என்ன ப்ரைஸ் அப்படின்றத பாருங்கள். சம்டைம்ஸ் அங்கே போட்டிருக்க ப்ரைஸ் இந்தியன் ஷாப்லலாம் நிறைய நடக்கும். ஸோ அங்கே போட்டிருக்கிற ஒரு ப்ரைஸ் வேறு இருக்கும், பில்லில் வேறு இருக்கும். ஸோ நீங்கள் உடனே நீங்கள் மாற்றணுன்னாலும் டக்குன்னு போய் மாற்றிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த பொருளுக்கு நம்ம இவ்வளோ பே பண்ணியிருக்கோமா அப்படின்றது ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு அது ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்ன பொருள் வேணும் என்ன வேண்டாம், இதுக்கு நம்ம இவ்வளோ பே பண்ணியிருக்கணுமா அப்படின்றதுலாம் வந்து உங்களுக்கு ஒரு மெமரியாகவும் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து இதுக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணும். நெக்ஸ்ட் டைம் இன்னுமே கேர்ஃபுல்லாக நீங்கள் ஷாப் பண்ணுவீங்க. இது தவிர்த்து வந்து நம்ம பில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து $50 கம்மியாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா $50 நீங்கள் வந்து கேஷாக நீங்கள் பே பண்ணலாம். யூஎஸ்ல வந்து நம்ம நிறைய கேஷ் $100 நம்ம வந்து கேஷாக வச்சுட்டு வெளியே போகிறது இஸ் நாட் சேஃப். அதனால இப்போ உங்களோட பில் வந்து $50 தான் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஷில் பே பண்ணலாம். ஏன்னா நிறைய கடைங்க வந்து கேஷில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை தவிர்த்து இன்னொன்று என்னென்னா, உங்களோட பில்ஸ் இருக்கு இல்லையா, பில்ஸ்க்கு வந்து நீங்கள் கேஷ்பேக் ஆப்ஸ் நிறையா இருக்குது, நிறைய ஆப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பில்லை வந்து நீங்கள்
பிக்சர் எடுத்து போட்டிங்க அப்படின்னா பாயிண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏற ஏற உங்களுக்கு மணி பேக், கேஷ் பேக் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஷாப் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஒவ்வொரு டைம் ஒரு பர்டிகுலர் ஷாப் போகும்போது நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் அதே ரேட்டு தான் வரும், இல்லை 2 பொருள் வாங்கினாலும் அதே ரேட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வாங்கணுன்ற பொருளை கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரே டைமில், அதாவது வாரத்துக்கு ஒரு நாள், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாள், இல்லை 10 நாளைக்கு ஒரு நாளுக்கு கடைக்கு போயிட்டு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அடிக்கடி நீங்கள் போகிறத நிறுத்துனீங்க அப்படின்னாலே வந்து தேவையில்லாத பொருட்கள் வீட்டுக்கு வரதை நம்ம தடுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், இப்போ வந்து கடைக்கு போயிட்டு அங்கே நிறைய புது புது பொருட்களாக இருக்குது, என்னால் எப்படி அதை வாங்காமல் இருக்க முடியும், எனக்கு வந்து டெம்ப்ட் ஆகுது அந்த பொருட்கள்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு இருக்கவே இருக்குது நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ஷாப் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே வாங்கின பொருட்கள் தான் இருக்கும், அதே பிராண்ட்ஸ், அதே குவான்டிட்டி, குவாலிட்டி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் போட்டு கர்ப் சைட் பிக்கப் போட்டுக்கோங்க. ஸோ டெலிவரி சார்ஜஸ் கூட உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது, அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட பில்லை பெருசாக்கணுன்றும் இருக்காது. நம்ம இந்த வேலைக்காரன் மூவியில் இந்த ஃபஹத் ஃபாசில் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் இந்த பில்லிங் செக்ஷன் பக்கத்தில் இந்த கேண்டீஸ், சாக்லேட்ஸ் வச்சுருப்போம், குட்டி குட்டி பொருட்கள் இருக்கும், க்யூட்டாக இருக்கும், ப்ரைஸ் கூட கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 4 வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு $10 ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் படித்தவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ட்டு ஒரு செக்ஷனே படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க படித்ததை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. பட் நம்ம அதில் போய் சிக்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைக்கு போயிட்டு வாங்கினாதான் தேவையில்லாத பொருட்கள்லாம் தூக்கிட்டு வரும், ஆன்லைன் ஷாப் பண்ணால் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயுமே பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து இருந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஒரே கிளிக்கில் நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ யோசிக்காமல் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆசைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும் பொருட்களுக்கு வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசையை தூண்டுற மாதிரி தான் நிறைய சோஷியல் மீடியா நிறைய ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்த உடனே இங்கே வந்து ஆன்லைனில் போடுற மாதிரியே தான் இருக்கும், லிங்க்ஸ் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்த உடனே ஒரு பொருளை வாங்கணுன்ட்டு ஹேபிட்டே வச்சுக்காதீங்க. அதுவும் ஆன்லைன்லலாம் ரொம்ப ரொம்ப இது நடக்குது. ஒரு பொருளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கார்ட்டில் ஆட் பண்ணுங்கள் ஆன்லைனில். அதுக்கப்புறம் அது மினிமம் 3 நாள் ஆச்சு அதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து மேபி அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் ஏறி இருக்கலாம், இல்லை இறங்கியிருக்கலாம். இப்போ திரும்ப யோசிங்க, உங்களுக்கு நிஜமாவே அந்த பொருள் வேணுமா, நீங்கள் கொடுக்குற மணிக்கு அது ஒர்த்தா, இல்லை உங்களுக்கு ரொம்ப அவசியமா. ஏன்னா வந்து நீட் அண்ட் வாண்ட்ஸ்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாண்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் தான் வரும். ரொம்ப அவசியமாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் அதை வாங்குறத பற்றி யோசிங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் இன்னொரு 3 days, மினிமம் ஒரு 1 week ஆச்சு நீங்கள் வந்து வாங்கணுன்றதை தள்ளி போடுங்க. அடுத்ததாக வந்து ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாய்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் தனியாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து எவ்ரி வீக் டாய்ஸ் வாங்குற ஃபேமிலிஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு குழந்தைக்கு ஒரு டாய் கொடுத்தா எவ்வளோ நேரம் விளையாடுவாங்க நம்மளுக்கு தெரியும், அதோட வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு தெரியும். பட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு அவங்க கேட்க தான் செய்வாங்க. நம்ம வந்து வாங்கி தரலாம், டாய்ஸே வாங்கி தரக்கூடாதுன்னு கிடையாது. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வாங்கி தரும்போது நம்ம ஒரு பிஹேவியர் குழந்தைங்களுக்குள்ள நம்மளுக்கே தெரியாமல் உருவாக்குறோம். ஒன்று போயிட்டு இன்னொன்று அப்படின்றது ஈஸியாக அது போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து கிராசரி ஷாப்பிங் போயிட்டு வருவோம் இல்லையா. ஸோ ஒரு 7 நாளைக்கு வேண்டிய பொருட்களோ இல்லை 10 நாளைக்கு வேண்டிய பழங்கள், காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். இது வந்து நம்ம ப்ராப்பராக அந்த ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம நினச்ச நாட்களுக்கு வரைக்கும் அது நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இதனால நம்ம ஃபுட் வேஸ்டேஜஸை கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு சீசனுக்குன்னு சில பொருட்கள்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அந்த பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சட்னி ஆகவோ இல்லை வந்து அதை அரைச்சி இல்லை ஒரு பேஸ்ட் ஆகவோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டீங்க. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் போது வாங்கி வச்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மூதி இல்லை ஏதாவது பேக் பண்ணும் போது அந்த மாதிரி டைம்லலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் காய்கறிகளுக்குமே அப்படிதான், வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் சம்டைம்ஸ் வந்து நல்ல கம்மி ரேட்டில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்கி தக்காளி தொக்கு, ஊறுகாய் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுலேயுமே நீங்கள் நிறையா சேவ் பண்ணலாம். அடுத்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை கம்மி பண்ணோம், இல்லை அது வந்து நல்லா குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு டிஷ்ஷு செய்கிறதுக்கு 100 ரூபா ஆகுதுன்னா நம்ம ஒரு 3 or 4 times எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம பே பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம்.
அதனால அந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணும்போது இந்த கொஸ்டினை நீங்களே கேட்டுக்கோங்க. அடுத்ததா ஃபுட் வேஸ்டேஜ். ஸோ வீட்டில் வந்து சில எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதை நம்ம மாற்றவே முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து கூட்டி குறைக்கலாம், ஏற்றி இறக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்காக பொருட்கள்லாம் பார்த்து வாங்குகிறோம், அது சமைச்சு சாப்பிட்றோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி நம்ம வாங்கின பொருட்கள் எதையுமே தூக்கி போடாமல் அதை வந்து நம்ம உடம்புக்குள்ளே சேர்க்கணும். அதுக்குன்னு நம்ம டம்ப் பண்ணி சாப்பிட்டு காலி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சமைச்சு சாப்பிட போறீங்களோ அந்த பொருட்களையே வாங்குங்க. நீங்க எவ்வளவு சாப்பிட போறீங்களோ அதை மட்டுமே உங்க தட்டுல வச்சு சாப்பிடுங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாக்ஸோ எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஓவர்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க அடுத்த வேலைக்கோ இல்லை அடுத்த நாளைக்கோ அதை சாப்பிடலாம். ஒரு தப்புமே கிடையாது. உங்களுக்கு அதனால உடம்புக்கு வந்து கெடுதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற லெஃப்ட் ஓவர்ஸை தாராளமாக சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் ஃபுட் வேஸ்டேஜ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அந்த வேஸ்டான ஃபுட்டே வந்து நிறைய பேருக்கு ஃபீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் ஃபுட் வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்க வேண்டாம் அப்படின்றது நம்ம யோசித்தோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம தாராளமாக இந்த ஃபுட் வேஸ்டேஜை இந்த எஸ்கேப் ஆகலாம். அது மட்டும் இல்லை, அதனால நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஸுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்ததான் வந்து நம்ம ஷாப் பண்ணும்போது ஒரு சில கன்ஃபியூஷனே நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயட் சோடா, அதுக்கப்புறம் லோ கார்ப் ஃபுட்டு, லோ ஃபேட் ஃபுட்டு, நம்ம பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துடும். இந்த நார்மல் ப்ராடக்ட்டோட இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக வேற இருக்கும். ஒருவேளை இது சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதோ அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜ்லேயாவது எல்லாருக்குமே வந்திருக்கும். இப்போ நம்ம டாக்டர் வந்து நம்மளுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சுகர் சாப்பிடக்கூடாது, அதுதான் மீனிங்கே தவிர்த்து நம்ம அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் சாப்பிட்லான்றது கிடையாது. எனக்கு தெரியல டாக்டர்ஸுமே அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லாம் பின்னாடி வந்து வேறு மாதிரி பிரச்சனைகளை தரதான் செய்ய போகுது. அது தெரிஞ்சும் நம்ம எதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்? இப்போ வந்து சில பேர் வந்து ஹெல்த் கண்டிஷனுக்கு லோ கார்ப் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்ற போது அது வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எதுவுமே இல்லாத போது நம்ம நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி டயட் ஃபுட் அந்த மாதிரி ஃபுட் வந்து அவசியமே கிடையாது. நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இல்லை எனக்கு வந்து ஸ்பெஷல் ஃபுட் இந்த மாதிரி நான் டயட்டில் இருக்கேன், நான் பேலியோ டயட், கீட்டோ டயட் அந்த டயட்லலாம் இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். ஏன்னா அது வந்து அதோட மேக்கிங் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் தான் அதோட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக உங்களோட டயட் ஃபுட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய மணி வந்து சேவ் பண்ணலாம். அடுத்ததா நம்ம ஒரு மீல் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் குடிக்கிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜூஸ் குடிக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸாவது குடிக்கிறோம் அப்படின்ற போது அந்த ஜூஸை நம்மளே செஞ்சிடலாம். இது வந்து நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். லெமனேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, வீட்லேயே செய்யுது, இன்னும் டேஸ்டியாக கூட இருக்கும். ஆனால் நம்ம அதை கூட நம்ம வாங்கி தான் குடிப்போம். ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து ஜூஸர் இருக்குது, பிளெண்டர் இருக்குது. அப்படின்ற போது பழங்களை வாங்கிட்டு ஒரு 4 பழத்தை போட்டு நீங்கள் தாராளமாக அந்த ஜூஸ் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் 2-3 நாளைக்கு ஒருக்க அந்த ஜூஸை புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். இது நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு தான் கிடையாது. ஏன்னா ஜூஸ் ரேட்டுமே கம்மிலாம் கிடையாது. அதுக்கு மேலே அதில் போடுற சுகர்லாம் இருக்கே, அதுக்கு மேலே அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் நீங்களே செஞ்சு சக்கரை ஐஸ் கூட போடாமல் கூட நீங்கள் குடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாம்பிள் இட்லி மாவு. ஸோ இட்லி மாவு வந்து நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒருக்கையோ இல்லை வாரத்துக்கு ஒருக்கையோ நம்ம வீட்டில் தான் கண்டிப்பாக அரைக்கணும்னு நம்ம நினைப்போம். ஏன்னா வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடின்றதும் நம்ம தெரியும். இந்தியன் ஷாப் ஃபுல்லாக நிறைய வகையான இட்லி மாவு இருக்குது. நம்ம ஏன் அதை வாங்குறது கிடையாது? நம்ம ஏன் வீட்டில் செய்கிறோம்? ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேப்பிள் ஃபுட்டு நம்மளுக்கு. இதை வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்றது தெரியும். அதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலி அடிக்கடி ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு பழகிக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி தான் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பொருள் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த பேஸ்ட்ரீஸு இல்லைனா வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அது நீங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிடணும்னு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா பிளான் பண்ணி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் நீங்கள் கொடுக்குற காசுல பாதியை விட கம்மியாக தான் ஆகும் நீங்கள் அதை வீட்டில் செய்யும் போது. அடுத்ததா உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டவ்ஸ் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணுங்கள். எப்படி ஒரு பொருளை தூக்கி போட்டால் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி மட்டும் கிடையாது.
இப்போ வந்து ஒரு வீட்ல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 பிளேட் உங்களுக்கு போதும். மேக்ஸிமம் அது போதும். ஒருத்தருக்கு ஒரு 2 கப்பு போதும். ஒரு காஃபி மக் 2 மக் போதும். 5லாம் தேவை இருக்காது இல்லையா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒண்ணு தனியா எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுடுங்க. இல்லன்னா வாங்குறத கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 10 பிளேட் இருக்க வேண்டிய இடத்துல 20 பிளேட் இருந்துச்சுன்னா, நீங்க உங்களோட டிஷ் வாஷர் ஃபுல் ஆயிடும். திரும்ப அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லோடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு, டைமு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவா ஆகுறதுனால, மணியுமே அதுக்கு எக்ஸ்ட்ராவா தான் ஆகும். ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பெர்சன் எல்லாருமே செய்ற ஒரு விஷயம் தான். நம்மளுக்கே தெரியாம இத செஞ்சுக்கிட்டு இருப்போம். இங்க யுஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜாக்கெட்ஸ் நம்மளுக்கே தெரியாம நெறைய வாங்கி வச்சிருப்போம். இங்க வந்து ஒரு 4 வெதர் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 ஜாக்கெட் வச்சுக்கலாம். அதுக்கு மேல நம்ம வாங்குறது வந்து கண்டிப்பா யூஸ் பண்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த டெக்ஸ்சர்ல, இந்த கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு 10 ஜாக்கெட் ஒரு ஆளுக்கே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம எந்த ஜாக்கெட்ட போடுறோம்னு தெரியாம, ஒரே ஜாக்கெட் தான் த்ரூ அவுட் த இயர் போட்டுட்டு இருப்போம். ஸோ அதுக்கு எதுக்கு 9 ஜாக்கெட் கிளாசெட்ல சும்மா தொங்கிட்டு இருப்பானே. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கான்ஷியஸா நம்ம ஷாப் பண்ணி நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து ஷூஸ் அகைன் வந்து 4 வெதருக்கு 4 ஷூ அப்படி வச்சோம்னா, அதுவே வந்து ஒரு 16 செட்டு நம்ம வீட்ல இருக்கும். ஸோ ஷூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அதோட லைஃப் வரும். அப்படின்ற போது நம்மளுக்கு வேண்டியது அந்த நேரத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணி தூக்கி போட்டு நெக்ஸ்ட் ஒரு பேர் வாங்கிக்கிறது நல்ல ஒரு ஐடியாவா இருக்கும். அப்புறம் வந்து இந்த பெட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்டன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு 2 செட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கிறது தேவையே இல்லாத எக்ஸ்ட்ராவா வேலைய நம்ம பண்ணிக்கிட்டு, அதுக்கு திரும்ப மெயின்டெனன்ஸ்க்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எக்ஸ்பென்சஸ. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல நான் நெறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அமெரிக்கன்ஸ் கிட்ட இது ரொம்ப காமன் தான். பட் இப்போ இந்தியன்ஸும் இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து நெறைய அந்த ஃப்ராக்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது. நம்ம வந்து ரூம வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக இந்த ஃப்ராக்ரன்ஸான கேண்டில்ஸ் யூஸ் பண்றது. ஒவ்வொரு ரூமுக்கு ஒண்ணு, ஒரு பாத்ரூமுக்கு இன்னொன்னு, அந்த மாதிரி வீடு ஃபுல்லா கேண்டில்ஸா இருக்கிறது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டில் லைட்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பார்க்கறது நல்லது. பட் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஒரு சென்டட் பெர்ஃப்யூம்டு கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிளெயின் ஒரு இந்தியன்ஸ் அது ஹிந்துஸா இருந்தா விளக்கு போதும். அது கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கேண்டில் வச்சுக்கலாம். கேண்டிலுமே வந்து நீங்க சென்டட் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு ஃபேன்சிக்காக யூஸ் பண்றது. அகெயின் அதுல வந்து அந்த ஆர்டிஃபிஷியலான அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நெறைய கெமிக்கல்ஸ்னால தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வருது. அது வந்து நல்லது கிடையாது. நம்மளோட சுவாசத்துக்கு கண்டிப்பா நல்லது கிடையாது. ஸோ அந்த ட்ரெண்ட நீங்க வந்து நீங்களும் பிளைண்டா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நல்லத குடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுதான் உண்மை. அப்படியே பிரைஸியான கேண்டில்ஸ் தான் நான் நெறைய பார்த்துட்டு இருக்கேன். நெறைய பேர் அது விரும்பியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அப்படித்தானே ப்ரமோட்டே பண்றாங்க. இப்ப இந்த சோசியல் மீடியாலலாம் ஒரு வீடு செட் பண்ணிட்டு ஒரு கேண்டில லிட் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படி பண்ணாதான் அந்த வீடு சுத்தம் அப்படின்னு கிடையாது. கேண்டில் லைட்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்க்கறது நல்லது. தாராளமா நீங்க கேண்டில்ஸை நீங்க வந்து வீட்டில் ஏற்றி வைக்கலாம். இல்லை ஒரு விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம். தப்பே கிடையாது. பட் மேக் ஷுர் நீங்க வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாதபடி. அது வந்து நிறைய உடம்புல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர போகுது. அகெயின் நம்மளோட பாக்கெட்ல மணியும் ஜாஸ்தியா போகுது. தேவையே இல்லாம ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு வீட்டுக்கு வாசனையா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லையா, அது ஒரு பாட்டில் வாங்குங்க. அது ஒரு 2-3 மாசத்துக்கு வரும். அந்த கேண்டில் மேலேயே ஒரு ஃபியூ டிராப்ஸ் நீங்க வந்து டிராப்லெட்ஸா நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா, அந்த கேண்டில் எரிய அந்த வாசனை வந்து ஸ்ப்ரெட் ஆக தான் போகுது. அதனால நம்ம ஹெல்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அகெயின் வந்து எசென்ஷியல் ஆயில் நீங்க ஒரு டிராப்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்கன்றதுனால அது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டெக்கரேஷன்ஸ். ஸோ நம்ம வீட்டு நீட்டா பார்க்கறதுக்கு அழகா வச்சுக்கணுன்றது தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுலாம் ஓகே தான். பட் அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. நம்ம எவ்ரி சீசனுக்கு நம்ம வீட்டோட லுக்கே வந்து அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச பொருட்களை வச்சுட்டு அது ஈஸியான மெயின்டெனன்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வீடு வந்து நீட்டாக வச்சுக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக தான் இருக்கும். ஸோ எவ்ரி சீசனுக்கு நீங்கள் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிறத வச்சு நீங்கள் அழகுபடுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்கின பொருட்கள்லாம் வந்து ரீபர்பஸ் அது வந்து அப்சைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, நல்லா யூஸ் பண்ணிட்டீங்க.
ஸ்டில் ஆனால் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, நான் தூக்கி போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது அதை வந்து வேற விதத்தில் எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க. உடனே நம்ம தூக்கி போடணும் இல்லை, அது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குன்றப்போ அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது ரீபெயிண்ட் பண்ணலாம், இல்லை அது ஏதாவது எக்ஸ்ட்ராவா அதை இன்னும் அழகுபடுத்தி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னா அது மாதிரி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் உங்க வீட்டுல இருந்து வெளியே போகக்கூடாது. உடஞ்சி போனா பரவாயில்ல, தேவையில்லாம அதை தூக்கி போட்டு இன்னொன்று வாங்குற மாதிரி அப்படி வச்சுக்காம இருங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம குழந்தைங்களோட இந்த ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து நல்லா ஸ்டர்டியானது தான் வாங்கி கொடுத்துருப்போம். அது எவ்ரி இயர் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வாங்கி கொடுக்கும்போதே குழந்தைங்கிட்ட சொல்லுங்க, இந்த பேக் நீங்கள் 2 வருஷம் வச்சுக்கணும், இல்லை 3 வருஷம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வர வரைக்கும் அவங்க அவங்க அதுக்கு மைண்ட் செட் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த பொருள் வந்து அது வரைக்குமே நல்லா இருக்கும். ஜஸ்ட் அந்த பேக் வந்து வாஷ் பண்ணோம்னா புது லுக் வந்துடும். அது இன்னுமே ஃபுல்லி ஃபங்க்ஷனபிளா இருக்கிறதுனால நீங்க அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம சின்ன வயசுல குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது ஜஸ்ட் 6 months யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதோட லைஃப் வர வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்மளும் வாழ்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட், நம்ம வீடு வந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரேட்டும் நல்லாவே ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட கிளீனிங் ப்ராடக்ட்ஸை நீங்களே கிரியேட் பண்ணுங்கள். அது வந்து நிறையா பேருக்கு சில கெமிக்கல்ஸ்லாம் ஒத்துக்காது, அந்த ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ்லாம் ஒத்துக்காது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளீனிக் ப்ராடக்ட்ஸ் அவங்களே தான் கிரியேட் பண்ணுவாங்க. மெயினாக வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு தான். என் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மேஜராக நான் யூஸ் பண்ணுறது இதுதான். வெரி ஃபியூ 1 இல்லை 2 தான் வந்து இந்த கிளாஸுக்கு இல்லை வந்து இந்த வுட்டுக்குன்னு தனியாக இருக்கும், அது மட்டும்தான் வச்சுருப்போமே தவிர்த்து மிச்சம் எல்லாமே பேக்கிங் சோடா, வினிகர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து கிளாஸுக்கு தனியாக, ஸ்டீலுக்கு தனியாக, அப்புறம் வுட்டுக்கு தனியாக, அப்புறம் மார்பிளுக்கு தனியாக அப்படின்னு ஏகப்பட்ட கிளீனர்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேற வாங்கி வச்சுருப்போம். ஸோ இதில் நல்ல நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பாருங்க, நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு இந்த வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா ஒத்துக்காதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் மிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து இந்த 2 பொருளுமே யூஸ் பண்ணலாம். உங்களோட கிளீனர்ஸை வந்து நீங்களே ஒரு டிஐஒய்யாக பண்ணி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அது இன்னும் நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், ப்ரைஸ் ஆகலையும் சரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களெல்லாம் வாங்க தூண்டுற மெயின் கல்ப்ரிட் சோஷியல் மீடியா. ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது நம்ம டிவி பார்க்கும்போது நடுவில் வர்றது, அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு நடுவில் வர்றது மட்டும்தான். இப்போ அப்படி கிடையாது. நம்ம வந்து மணிக்கணக்கில் இருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறம் மிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ, உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ சஜஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களையவே மைண்டை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொருளை வாங்கி வைக்கிற மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா தான் இப்போ இருக்குன்றதுனால நீங்கள் நிறைய டைம் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங்க்கு மட்டும் கிடையாது, இந்த இத்தனை மினிட்ஸ், இத்தனை ஹவர்ஸ்ன்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அவ்வளோ நேரம் மட்டுமே அதில் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கிமிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். ஸோ சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு கண்ட்ரோல்டாக நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாண்ட்ரி போடுறோம் இல்லையா, சில டைம் வந்து நம்ம போட்ட ட்ரெஸ்ஸை இது வாஷுக்கு போடணுமா இல்லை திரும்பி யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போடல, இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்கீங்க, கார்லேயே தான் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற போது ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரெஸ்ஸை தாராளமாக நீங்கள் திரும்ப போட்டுக்கலாம். அது நீங்கள் வாஷ்க்கு போடணும்னு அவசியம் கிடையாது. இதுவே நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை 2 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவருக்கு தான் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் போயிட்டு இருந்து அந்த பப்ளிக் சேர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணிடுங்க. இன்னொன்று வந்து இந்த ஜீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணக்கூடாதுன்னு தான் அதை சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அது எப்படி நம்ம க்ளீனாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் நீங்கள் போட்டுட்டு வந்து அதை வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் முடிஞ்சால் சன்லைட்டில் போடுங்க. இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஃபேனுக்கு முன்னாடி வச்சிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் மினிமம் 10 யூசஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஜீன் எல்லாமே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ரா மெட்டீரியல்ஸ் வச்சு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோட ப்ரைஸ் வேறு.
அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும். உங்களோட ப்ரெட்டு, பன்ஸு இதெல்லாம் வந்து கேக்ஸு இதெல்லாம் வந்து நீங்களே பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுற அந்த பனானா கேக் ஆர் மஃபின்ஸ் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் அடிக்கடி செய்ய செய்ய உங்களுக்கு குயிக்காகவும் வந்துடும். ஸோ அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் இன்னுமே ஹெல்த்தியராக உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பழகிக்கிட்டீங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்லர் சர்வீஸ்லாம் நம்ம எவ்ரி மந்த் பண்ணுறோம், இல்லை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான். நம்ம ஸ்கின்னுக்கெலாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். பட் இதை வந்து நீங்கள் பார்லருக்கு போய் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பெடிக்யூர், மெனிக்யூர் இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலான்ட்டு நம்ம வீடியோலேயே நம்ம சேனல்லேயே வீடியோஸ் இருக்குது. இன்றைக்கி நான் சொன்ன பாயிண்ட்ஸில் நிறையா வந்து ரிலேட்டடாக நம்மளே வீடியோஸ் போட்டிருக்கோம், என் சேனல்லே இருக்குன்றதுனால அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பெடிக்யூர், மெனிக்யூர் நீங்களே எப்படி பண்ணலான்ட்டு இருக்குது. அப்புறம் ஃபேஷியல் நீங்களே பண்ணிக்கலாம். அப்புறம் ஐப்ரோ த்ரெட்டிங் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சர்வீஸாக எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ எவ்ரி வீக் இல்லை எவ்ரி மந்த் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு விற்குது. ஸோ நீங்களே வீட்லேயே இருந்து செஞ்சுக்கலாம். இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அடுத்த போனஸ் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா இவ்வளோ பாயிண்ட்ஸ் மணி எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஜஸ்ட் மணி ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் மட்டுமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இது வந்து நம்மளோட ஹெல்த்துமே க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ மினிமலிஸ்டிக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கைன்றது ஜஸ்ட்டு பணத்தை மட்டும் நம்ம சேவ் பண்ணலை, நம்மளோட ஹெல்த்தையுமே ரொம்ப சேவ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஹெல்த்தை சேவ் பண்ணோன்னா அகெயின் நம்ம நிறைய வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பே பண்ண வேண்டியது இருக்காது. வயசாக ஆக நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வரும். பட் அது எந்த வயசுல நம்ம அதுக்கு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்றோன்றது முக்கியம் இல்லையா? ஸோ உடம்ப நம்ம ஹெல்த் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிலேடா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்குலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஸோ நம்ம வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு சிலருக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃப் வாழ்றது பிடிக்கும். அதாவது ஒரு பொருள் தேவை இருக்கோ இல்லையோ அது ப்ரைஸில் பற்றி கவலை கிடையாது, பட் இந்த பொருள் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்றவங்க. ஒரு சிலர் மினிமலிஸ்டிக், தன்னோட தேவைகளை சுருக்கிட்டு தேவைக்கு மட்டும் செலவு பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறவங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மினிமலிஸ்டிக்கு. ஸோ நம்ம வாழ்க்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம், எல்லாருமே இங்கே வாழ தான் வந்திருக்கோம். நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த வாழ்க்கை முறை மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் சரி, மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹெல்த்தையும் மன நிம்மதியும் அதாவது பீஸ் ஆஃப் மைண்டையும் பாதிக்காதபடி இருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவ் ஆர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.